First time Myanmar has facing this type of earthquake. 5 கண்ட்ரியோட பார்டர் ஷேர் பண்றாங்க. அதுல வந்து மேஜரா வந்து பாத்தீங்கன்னா more than 2400 km வந்து தாய்லாந்தோட plate boundaries. Earthquake can occur at any of the tectonic plates. So first divergent are two plates, they are moving apart from each other. So this is not the first time India is doing such kind of humanitarian aid type of operations. இதுக்கு முன்னாடியே 2015ல ஆபரேஷன் மைத்ரி அப்படின்ற ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. Hello all, welcome to Impact Probables. So recently Myanmar has faced massive earthquake at the magnitude of 7.7 in Richter scale. இதனால வந்து around 1000 plus casualty has happened. So this is not the first time Myanmar has facing this type of earthquake. இதுக்கு முன்னாடி 3 தடவை நடந்திருக்கு, which is in 2011, 2016, அதுக்கப்புறம் 2021ல. அதை விட வந்து இதுதான் மோர் டிஸ்ட்ரக்டிவ். ஏன்னா வந்து இதோட மேக்னிடியூட் வந்து ரொம்ப ஹையா இருக்கு, which is 7.7. ஸோ ஆல்சோ இந்தியன் கவர்மெண்ட் ஹாஸ் லான்ச்ட் ஆப்ரேஷன் பிரம்மா டு ரெஸ்கியூ பீப்புள் இன் தட் ரீஜன். ஸோ இதை பற்றின ஸ்டாட்டிக் டாபிக்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜாகிரஃபியில் வந்து எர்த்குவேக்கோட ஸ்டாட்டிக் கண்டென்ட் பார்த்தோம்னா, எர்த்குவேக்ன்றது இட் இஸ் சடன் ஷேக்கிங் ஆஃப் எர்த்ஸ் லித்தோஸ்பியர். அதுக்கு கீழே டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து அது வந்து ஸ்டேபிளாக இல்லாததுனால நடக்கிறது. ரீசெண்டாக நடந்த அந்த மியான்மர் தாய்லாந்து எர்த்குவேக்ல என்ன ஒரு டேஞ்சரான ஈவெண்ட்னா, இது வரைக்கும் நடந்த 2011, 2016, 2021 எர்த்குவேக்ஸ் வந்து 6.7, 6.8, 6.6 இந்த மேக்னிடியூட சுற்றி தான் வந்து நடந்திருக்கும். ஆனால் இப்போ வந்திருக்கிற அந்த தாய்லாண்டில் வந்திருக்க மியான்மரில் வந்திருக்கிற எர்த்குவேக்கோட ரிச்சர் ஸ்கேலோட மேக்னிடியூட் வந்து 7.7, which is destructive, very destructive. அண்ட் அரௌண்ட் 2000க்கு மேலே வந்து கேஷுவாலிட்டிஸ் நடந்திருக்கதா வந்து நியூஸில் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரம்ஜான் நடந்துட்டு இருக்கனால ரம்ஜான் தொழுகையில் இருக்கும்போது கூட வந்து த பீப்புள் வர் கில்ட் அப்படிங்கிற மாதிரி கூட நியூஸ்லாம் சர்க்குலேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அதை சுற்றி இருக்கிற ஸ்டாட்டிக் இட் பிகம்ஸ் மோர் ஸ்டாட்டிக். ஆப்ரேஷன் பிரம்மா லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன பிளேட் வந்து அந்த இடத்துல இருக்குது, ஏன் இந்த ரீஜன் வந்து இன்ஸ்டேபிளாக இருக்குது, 3 தடவை வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து வில் சி இன் திஸ் கண்டென்ட். ஸோ எல்லா நேச்சுரல் எர்த்குவேக்குமே வந்து லித்தோஸ்பியரில் தான் நடக்கும். லித்தோஸ்பியருங்கிறது இட் இஸ் அப் டு டெப்த் ஆஃப் 200 கிலோமீட்டர் ஃப்ரம் த எர்த் சர்ஃபேஸ். ஸோ இதில் வந்து ஃபோக்கஸ்னா என்ன, ஃபோக்கஸ் வந்து இன்னொரு பேர் வந்து ஹைப்போ சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். எபி சென்டர்னா என்ன? ஸோ ஃபோக்கஸ்ங்கிறது அந்த பாயிண்ட் இன்சைட் தி எர்த் வேர் தி எர்த்குவேக் ஆரிஜினேட்ஸ், அது ஃபோக்கஸ், மையம், இல்லை ஹைப்போ சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே தான் வந்து எக்ஸாக்டாக எபி சென்டர் வந்து இருக்கும். ஸோ எபி சென்டர் இஸ் அ பாயிண்ட் ஆன் எர்த் சர்ஃபேஸ் விச் இஸ் டைரக்ட்லி அபோவ் ஃபோக்கஸ். It is a point that feels the earthquake waves. First முதலா earthquake waves ஃபீல் பண்றது வந்து இந்த எபிசென்டர் தான். ஸோ அந்த earthquake waves நம்ம ஜெனரலாக என்ன சொல்லுவோம்னா seismic waves. ஸோ பொதுவாக நம்ம வந்து earthquake waves வந்து seismic waves அப்படின்னு வந்து we will refer. அப்போ seismic wavesல வந்து டைப்ஸ் ஆஃப் seismic waves வந்து primary waves, secondary waves, அது ரெண்டுமே வந்து பாடி வேவ்ஸ் கீழே வரும். ஸோ அதை நான் வந்து ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. பாடி வேவ்ஸ் கீழே வந்து primary waves, secondary waves, P waves, S waves. Another type of seismic wave வந்து surface waves. ஸோ பாடி வேவ்ஸ் நம்ம பார்க்கும்போது இன் ஷார்ட்டாக நம்ம பார்த்துட்டே போனோம் அப்படின்னா, பிரைமரி வேவ்ஸோட மோஷன் வந்து லாங்கிடியூட்னலாக இருக்கும். பிரைமரி வேவ்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இதாகும். இட் கேன் ட்ராவல் த்ரூ சாலிட்ஸ், லிக்விட்ஸ், கேசஸ் எல்லாமே போகும். இதோட ஷேடோ ஜோன் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா 105 டிகிரி அண்ட் 145 டிகிரி. இதுக்கு நடுவில் தான் P waves, பிரைமரி வேவ்ஸ், அண்டர் பாடி வேவ்ஸ், இதோட ஷேடோ ஜோன் வந்து இதுக்குள்ள தான் இருக்கும். ஸோ இப்போ செகண்டரி வேவ்ஸ் பார்த்தோம்னா அது டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ், லாங்கிடியூடல் கிடையாது. செகண்டரி வேவ்ஸ் வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். இதோட ஸ்பீடு வந்து இட் இஸ் ஸ்லோவர் தேன் பிரைமரி வேவ்ஸ். இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து இட் கேன் டிராவல் ஒன்லி த்ரூ சாலிட்ஸ், அது லிக்விட்ஸ்லையும் கேஷியஸ் ஸ்டேட்லையும் போகாது செகண்டரி வேவ்ஸ். இதோட ஷேடோ ஜோன் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா 105 டிகிரி ஃப்ரம் த எபிசென்டர். அதுதான் வந்து அதுக்கு மேலே வந்து செகண்டரி வேவ்ஸ் வந்து வந்திருக்காது. இதோட கீ ஃபீச்சர் வந்து கிரவுண்ட் ஷேக் ஆகுதுல, அது மச் ஆஃப் த கிரவுண்ட் ஷேக்கிங்கே வந்து நடக்கிறதுக்கு காரணமே வந்து அது நமக்கு ஃபீல் ஆகுதுன்னா அது காரணம் இந்த செகண்டரி வேவ்ஸ் தான். ஸோ அடுத்த டைப் ஆஃப் வேவ்ஸ், பாடி வேவ்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்த டைப் ஆஃப் வேவ்ஸ் வந்து சர்ஃபேஸ் வேவ்ஸ். சர்ஃபேஸ் வேவ்ஸ்னா என்னன்னா they are more destructive than body waves. இந்த earthquake waves வந்து சர்ஃபேஸோட போய் இன்டராக்ட் பண்ணி அது மூலமா ப்ரொடியூஸ் ஆகிற வேவ்ஸ் தான் சர்ஃபேஸ் வேவ்ஸ். ஸோ சர்ஃபேஸ் வேவ்ஸ்ல டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் பார்த்தோம்னா லவ் வேவ்ஸ், அதாவது எல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ரேலே வேவ்ஸ், அது வந்து ஆர் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லவ் வேவ்ஸ் வந்து அதோட மோஷனோ டிரான்ஸ்வர்ஸ் மோஷன்னா, rally waves வந்து it is both transverse as well as longitudinal. So love waves வந்து they are faster than rally waves. அப்ப rally waves வந்து they are not as much fast as love waves. இதோட மீடியம், love waves ஓட மீடியம் பார்த்தோம்னா can travel through solids. rally waves வந்து can travel through both solids and liquids. ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் earthquake waves பத்தி. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிறது ஷேடோ ஜோன் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணேன். 105 டிகிரி அண்ட் 142 டிகிரி அது P waves. S waves வந்து S waves என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா 105 டிகிரி ஃப்ரம் த எபிசென்டர் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ கமிங் டு திஸ் எர்த்குவேக் இன் மியான்மர், அங்கே வந்து என்ன இஷ்யூ அப்படின்னா ஒரு ஃபால்ட், SAGAING, சாகைங் ஃபால்ட். சாகைங் ஃபால்ட்டுங்கிறது இட் இஸ் அ ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட்டு.
அதுதான் வந்து இந்த இடத்துல எர்த்குவேக் ஜென்ரேட் ஆகிறதுக்கு மேஜர் சீஸ்மிக் சோர்ஸாகவே இருந்திருக்கு. ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன், அடிஷனல் இன்ஃபர்மேஷனாக ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். ஸோ இந்த சாகிங் ஃபால்ட் வந்து ரன்ஸ் த்ரூ மியான்மர், எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் த அண்டமான் சீலேருந்து ஆரம்பிச்சு ஹிமாலயாஸ் வரைக்கும் இந்த சாகிங் ஃபால்ட் வந்து ரன் ஆகுது. இந்த ஃபால்ட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீஸ்மிக்கலி ஆக்டிவ் ஜோன் அந்த இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட். அந்த இதில் வந்து மியான்மர் சைடில் இருக்க அந்த இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்லாம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆக்டிவ் ஃபால்ட் வந்து இந்த சாகிங் ஃபால்ட், SAGAING சாகிங் ஃபால்ட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி 2011 அதில் வந்து 6.8 மேக்னிடியூட் எர்த்குவேக் வந்திருக்கும், 2016 6.8, 2021 6.4. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஃபால்ட்டோட அசோசியேட் ஆயிருக்கு. முக்கியமாக 2021 வந்தது இந்த சாகிங் ஃபால்ட்டோட அசோசியேட்டான ஒரு இதுதான். ஸோ இந்த தாய்லாந்து மியான்மர் எர்த்குவேக்கும் இஸ் லைக்லி டு பி காஸ்ட் அலாங் தி சாகிங் ஃபால்ட். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் பிளேட், யூரேஷியன் பிளேட் அஸ் வெல் அஸ் இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட். ஸோ இந்த 3 பிளேட்டுமே அசோசியேட் ஆயிருக்கு இந்த எர்த்குவேக்ல. இப்போ மியான்மரில் நடந்திருக்கு, தாய்லாண்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால மியான்மரோட பார்டரிங் கண்ட்ரிஸ் என்னென்னங்கிறது ப்ரிலிம்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூ. ஸோ அப்போ மியான்மரோட பார்டரிங் கண்ட்ரிஸ் என்னங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோலேயே அப்கமிங் கண்டென்ட்லேயே வந்து நம்ம வந்து பார்ப்போம். காஸ் ஆஃப் எர்த்குவேக்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவில். செகண்ட் ஃபால்ட் பிளேட்னால தான் நடந்திருக்கு. இட் இஸ் அ ஸ்ட்ரைக் ஸ்லிப் பிளேட்டு அப்படிங்கிற மாதிரி. அப்போ பொதுவாக எர்த்குவேக் நம்ம பார்க்குறப்போ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிளேட் பவுண்டரிஸ் இருக்குது? கன்வர்ஜன் பிளேட் பவுண்டரி, டைவர்ஜன் பிளேட் பவுண்டரி, டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ இப்போ பார்த்தோம்னா பிளேட் பவுண்டரிஸ் எர்த்குவேக் கேன் அக்கர் அட் எனி ஆஃப் த டெக்டானிக் பிளேட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைவர்ஜன்னா 2 பிளேட் தே ஆர் மூவிங் அப்பார்ட் ஃப்ரம் ஈச் அதர். அப்போ 2 பிளேட் வென் தே ஆர் மூவிங் அப்பார்ட் ஃப்ரம் ஈச் அதர், அடியில் இருக்கிற ஹாட் மேக்மா வில் கம் அவுட் சைட் த்ரூ தட் வெண்ட். அப்படி வந்து ஓஷன்ஸில் வந்து 2 பிளேட் வந்து விலகும் போது அடியில் இருக்கிற மேக்மா வெளியே வந்து அது கூலாகி ஃபார்ம் ஆகிறது தான் மிட் ஓஷியானிக் ரிட்ஜஸ். அடுத்து கன்வர்ஜன் பிளேட் பவுண்டரிஸ், 2 பிளேட் வந்து தே ஆர் மூவிங் அகைன்ஸ்ட் ஈச் அதர், 1 பிளேட் சப்டெக்ட்ஸ் அகைன்ஸ்ட் த அனதர், இட் கோஸ் இன்சைட், டிஸ்டர்ப்ஸ் த மேக்மா அண்ட் த மேக்மா கம்ஸ் அவுட். இதனால தான் எர்த்குவேக்கும் நடக்கும், இதனால தான் வல்கானிக் எரப்ஷனும் நடக்கும். ஸோ கன்வர்ஜன் பிளேட் பவுண்டரிஸ்னால என்ன மாதிரி லேண்ட் ஃபார்ம்ஸ் ஃபார்ம் ஆகும்னா ஃபோல்டு மவுண்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதே மாதிரி மெட்டீரியல் சொல்லியிருக்க மாதிரி பிளேட்ஸ் கொலைட் லீடிங் டு பவர்ஃபுல் எர்த்குவேக்ஸ் இந்த சப்டக்ஷன் ஜோன்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹிமாலயாஸ் ஆர் ஃபார்ம்டு டியூ டு இந்தியன் பிளேட் அண்ட் யூரேஷியன் பிளேட் கொலிஷன். அடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரிஸ். டிரான்ஸ்ஃபார்ம்னா தே ஸ்லைட் பாஸ்ட் ஈச் அதர், பவுண்டரிஸ் வில் ஸ்லைட் பாஸ்ட் ஈச் அதர். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சான் ஆண்ட்ரியாஸ் ஃபால்ட். ஸோ அதுக்கப்புறம் டர்க்கி இஸ் லொகேட்டட் இன் த கன்வர்ஜன்ஸ் ஆஃப் யூரேஷியன், அரேபியன் அண்ட் ஆஃப்ரிக்கன் பிளேட். அடுத்த எக்ஸாம்பிள் நார்தன் அனடோலியன் ஃபால்ட்டு. இட் இஸ் அ மேஜர் ஸ்ட்ரைக் ஸ்லிப் டிரான்ஸ்ஃபார்ம் பெல்ட். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட் தான் வந்து இந்த மியான்மர் தாய்லாந்து நடந்திருக்கிற எர்த்குவேக்கு காரணம். அதுதான் அந்த சாகிங் ஃபால்ட். ஸோ இதுதான் அந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் பவுண்டரிஸ். அடுத்து வந்து எர்த்குவேக்னால நடக்கிற ஒரு அசோசியேட்டட் ஈவெண்ட் வந்து அண்டர் வாட்டரில் எர்த்குவேக் வந்துச்சுன்னா அது சுனாமியாக மாறும். அதே இது லேண்டில் வந்து சப்டக்ஷன் ஆகி வல்கனோ டிஸ்டர்ப் பண்ணிச்சு, மேக்மா வெளியே வந்துருச்சுன்னா அது வல்கானிக் ஈவெண்ட்டாக வந்து மாறும். ஸோ இதுதான் வந்து earthquakes, associated seismic activities, அதோட காசஸ், அதோட டைப்ஸ் ஆஃப் பவுண்டரிஸ், அப்புறம் இப்போ நடந்த இது பார்த்தோம். பட் டைனமிக்காக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியாவே வந்து மியான்மர் தான் இப்போ பிரைமரி அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ கேஷுவாலிட்டிஸ் அவ்வளோ நடந்திருக்கு. ஆப்ரேஷன் பிரம்மா லான்ச் பண்ணியிருக்கோம்னா அதை சுற்றி இருக்கிற ஏரியாஸ் என்னங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ அதை அடுத்த கண்டென்ட்டாக அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ வந்து மியான்மரோட ஜியோகிராஃபி பார்க்குறோம். மியான்மர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் கண்ட்ரி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 கண்ட்ரியோட பார்டர் ஷேர் பண்ணுறாங்க. அதில் வந்து மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 2400 கிலோமீட்டர் வந்து தாய்லாண்டோட, 2100 கிலோமீட்டர் சைனாவோட, 1400 கிலோமீட்டர் இந்தியாவோட, அதுக்கப்புறமே லவர்ஸ் 280 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் பங்களாதேஷ் 240 கிலோமீட்டர் வந்து பார்டர் ஷேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட்டோட அவங்க வந்து 4 ஸ்டேட்ஸோட பார்டர் ஷேர் பண்ணாங்க. அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மிசோரம் அண்ட் நாகாலாந்து. ஆல்சோ மியான்மர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டோ யூரோஷியன் பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஆஃப் டிபேட்டியன் பிளாட்டியோவில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அது மேஜர் ரிவர்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா இரவாடி ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்த்தன்லேருந்து சதர்ன் இது வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்காங் ரிவர். நம்ம இந்தியன் வந்து ஆக்டிவிஸ் பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்காங் ரிவர் வந்து இம்பார்ட்டண்டான இது. மெக்காங் கங்கா கோஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டிவிஸ் பாலிசி நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியாவோட என்ட்ரு ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஆப்ரேஷன். ஆல்சோ நம்ம ரீசெண்டாக வந்து மியான்மரோட பார்டர் ஃபென்சிங் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஓப்பன் பார்டர் இருந்தது. இப்போ வந்து நம்ம பார்டர் ஃபென்சிங் வந்து பண்ணுறதுக்கு 1400 கிலோமீட்டர் பார்டர் நம்ம ஃபென்ஸ் பண்ணுறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஆல்சோ மியான்மரோட பிளாட்டியூ வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தனில் வந்து ஹைலாண்ட்ஸ் ஆகும், சதர்னில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா தான் இருக்கும். நார்த்தனில் இருக்க ஹையஸ்ட் பீக் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஹெக்கபோ, சதர்னில் வந்து இரவாடி பேசினோட டெல்டா பிளைன்ஸ் இருக்கும். ஸோ ஆப்ரேஷன் பிரம்மா இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய ஹியூமனிடேரியன் எய்ட் கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்ரேஷன். ஸோ திஸ் இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா இஸ் டூயிங் சச் கைண்ட் ஆஃப் ஹியூமனிடேரியன் எய்ட் டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். இதுக்கு முன்னாடியே 2015 ஆப்ரேஷன் மைத்ரி அப்படின்ற ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, விச் ஹேப்பன்ட் இன் தி அவுட் பிரேக் ஆஃப் நேபாள் எர்த்குவேக். அதுக்கப்புறம் ரீசெண்டாக டர்க்கி அண்ட் சிரியன் பார்டரில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எர்த்குவேக்கு உடனே ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் இட் லான்ச் அண்ட் ஆப்ரேஷன் கால்ட் அஸ் ஆப்ரேஷன் தோஸ்த், விச் வாஸ் லார்டட் வேர்ல்டு வைட்.
ஸோ அதே மாதிரி இப்போ ஆப்ரேஷன் கால்டஸ் ஆப்ரேஷன் பிரம்மா அப்படின்ற ஆப்ரேஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இட் அலைன்ட் வித் இந்தியாஸ் பாலிசி ஆஃப் வாசுதேவ குடும்பகம். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்பில் இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். ஒய் பிகாஸ் இதுக்கு முன்னாடி இந்தியா பண்ண ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே மற்ற கண்ட்ரி கவர்மெண்ட்ஸோடைய ஹெல்ப் அவங்களோட சப்போர்ட்காக பண்ண ஒரு விஷயம். பட் மியான்மர் கேஸ் இஸ் சம்வாட் டிஃப்ரெண்ட் பிகாஸ் மியான்மரில் கரண்ட்லி ஒரு accepted government rather than an military junta is actually ruling Myanmar. But even in such a case, Indian government has reached to the junta and அவங்களுடைய ஹெல்ப்பை இந்தியன் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஈவன் தி ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஜுண்டா ஹெட்டுக்கு கால் பண்ணி he had actually supported his aid through telephones and all these things. So Operation Brahma, one of the important operation in this regard. ஸோ இந்த ஆப்ரேஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்எஸ் சத்புரா அண்ட் ஐஎன்எஸ் சாவித்ரி இந்த 2 விசல்ஸையும் இப்போதைக்கு ஃப்ரிகேட்ஸ் இதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் எய்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் அண்ட் ஸ்டில் அண்ட் பில்டிங் அப் ஈவெண்ட். ஸோ ஃபர்தராக வேறு ஏதாச்சும் டெவலப்மெண்ட் இருந்தால் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபர்தர் வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ரிகார்டிங் நவ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.